ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லீவ் விட்டாச்சு. நம்ம பிள்ளைங்க எல்லாமே நம்ம கூட வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது நம்மளுமே டென்ஷன் ஆகாமல் ரொம்ப ரிலாக்ஸாகவே ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோவில் நிறைய மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வேக போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு கிட்டாகவே கிடைக்கிது மார்க்கெட்டில், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை வேக போடும்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக போட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாகவே அது வந்து தோல் உரிக்க வந்துடும். அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃபோர்க் வச்சு நம்ம இது பண்ணும்போது ஈஸியாகவே கட் ஆயிரும், நல்லா நசுங்கிரும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பானிபூரி கிட்டு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நம்ம பானிபூரி செய்யலாம் ஈஸியாக, ஆனால் அது வந்து செய்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே டைம் ஆகும். அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம கிச்சனில் நிற்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கிட்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பானிபூரி வந்து நமக்கு தனியாகவுமே கிடைக்கும். அது வந்து 1/4 கிலோ வந்து இதை விட ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம மீன் சட்னி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம இதெல்லாத்தையும் ரெடி பண்ணோன்னா ஈஸியாகவே ரெடி ஆயிரும் நமக்கு. இதுக்கடுத்து நம்ம வந்து வெங்காயம் வெட்டிக்கணும். இதில் வந்து புளி பேஸ்ட்டுமே இருக்குது. இந்த புளி பேஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு அப்படின்ட்டு நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா அதுவுமே நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வீடியோஸும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த புளி பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து அந்த பானிபூரியில் வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த மின் சட்னி அது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுலேயே சால்ட் எல்லாமே அதுலேயே இருக்குது. அதனால நம்ம எந்த மெஷர்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம ஈஸியாகவே அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தெரியாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா தெரியும், உங்களுக்கு சமையல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எல்லாமே தனித்தனி ப்ரிப்ரேஷனாக செஞ்சு வச்சுட்டு ஒரே நாளில் செய்யாதீங்க. தனித்தனியாக செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த பானிபூரி மட்டும் தனியாக மளிகை கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ வந்து 15 ருபீஸ் அந்த மாதிரி இதோட ஆஃப் அண்ட் ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அந்த மாதிரி செய்யும் போது நிறையவே உங்களுக்கு பானிபூரி கிடைக்கும். ஆனால் இது வந்து இந்த பானிபூரி கிட்லேயே நம்ம 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அது போதுமானதாகவே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பரில் வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பானிபூரியை வறுக்க வேண்டியதுதான் வேலை நமக்கு. இந்த மாதிரி சாப்பர் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதுக்கடுத்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஹேண்ட் சாப்பரில் தான் இது பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். நம்ம தோசை சுடுற நேரத்தில் இந்த மாதிரி ஹேண்ட் சாப்பரில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டாச்சு. இதுக்கு வந்து மசாலாவும் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தில் இந்த உருளைக்கிழங்குல ரெண்டுத்துலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த மசாலாவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிட்டு வாங்கி செய்யும் போது நமக்கு ஹோட்டல் டேஸ்ட்லேயே நமக்கு கிடச்சிரும். தேவையான அளவுக்கு உப்பு வேணால் போட்டுக்கோங்க. இதில் வந்து மசாலாவில் வந்து உப்பு இல்லாமல் இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து ஹோட்டல் போகாமல் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அந்த பிள்ளைங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் நமக்குமே ஈஸியாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த பானிபூரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒன்று போட்டு நீங்கள் வறுத்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா
காஞ்சிருச்சா, எண்ணெய் காஞ்சிருச்சா, நல்லா வருதா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து மொத்தமாகவே நம்ம போட்டுடலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு தடவையாக நான் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். நல்லாவே புஸ் புஸ்ன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்பாத அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஓட்டை போட்டு பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த ஓட்டைக்குள்ளே இந்த ஃபில்லிங் வச்சுட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த பானையும் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த மின்ட் சட்னி அந்த ஸ்வீட் சட்னி இது ரெண்டையுமே வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே போல் ஈஸியாக நம்மளால் செய்ய முடிஞ்ச டிஷ் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்து சம்மரை வந்து நல்லா நம்மளுமே என்ஜாய் பண்ணலாம். பிள்ளைங்களுமே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இது போல் நீங்கள் பிளேட்டில் வந்து நல்லா சர்வ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. சூப்பரான டிப்ஸ் வீடியோஸ், ரிலாக்ஸிங் வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபினிஷிங் டச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.